வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் க்ரீமியான மக்ரோனியா பாஸ்தா செய்திருக்கிறேன். இது பிள்ளைகள் எல்லாரும் விரும்பி, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நான் எப்படி செய்திருக்கேன்னு சொன்னால், வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கினா பிறகு உங்கள்கிட்ட என்ன மரக்கறி இருக்கோ, இப்போ நான் சேர்த்துருக்கிறேன் கேரட்டும் பீன்ஸும் குடமிளகாயும் சேர்த்துருக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கினா பிறகு மிளகுத்தூள், உப்புத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலாத்தூள் நான் சேர்த்துருக்கிறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மக்ரோனியா நாங்கள் சுடுதண்ணி சொட்டு ஆயில் விட்டு உப்பு விட்டு அவிச்செடுக்க வேணும். நான் 250 கிராம் மக்ரோனியா சேர்த்துருக்கிறேன். அதையும் அந்த மரக்கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் க்ரீமி செய்து எடுத்துருக்கிறேன். அந்த க்ரீம் எப்படி செய்து எடுத்துருக்கேன்னு சொன்னால், இப்போ 2 விதமாக 3 விதமாக செய்யலாம். இப்போ மைதா மாவு இருந்தால் மைதா மாவை நாங்கள் தண்ணியில் கரைச்சி போட்டு கொதிக்க வச்சுட்டு உப்புத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணினா அது ஒரு க்ரீமாக வரும். நான் இது கார்ன்ஃப்ளவரும் 3 டீஸ்பூனும் 2 டீஸ்பூன் பால் மாவும் சேர்த்து நல்லா க்ரீமியாக திக்காக காய்ச்சி எடுத்துட்டு அதில் உப்புத்தூள் மிளகுத்தூள் சேர்த்து நான் ஜூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை கொண்டு இலகுவான முறையில் டேஸ்ட்டாக செய்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல க்ரீமாக திக்காக இருக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்குது. நல்ல சுவையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் காரம் குறைவு, மிளகுத்தூள் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளாக நாங்கள் செய்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. பார்க்கவும் ஒரு அழகாக இருக்குது.